வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம என்ன அனிமே பார்க்க போறோம்னா டாம் ரைடர் கிங்ன்ற ஒரு கொரியன் அனிமே தான் பார்க்க போறோம். இந்த கிட்டத்தட்ட அப்படி சோலோ லெவலிங் மாதிரியே தான் இருக்கும். சோலோ லெவலிங்ல உள்ள சங்ஜினோ கிட்ட சிஸ்டம் இருக்கும்ல, அந்த சிஸ்டம் வந்து இந்த அனிமேல இருக்கிற ஹீரோ கிட்டயும் இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த அனிமே தரமா இருக்க போது, அதனால மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணா ஏகப்பட்ட பேர் ஒரு இடத்துல வந்து செத்து கிடக்குறாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய பாம்பு கூட வந்து நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுவும் ரத்த வடிய சண்டை போட்டுட்டு இருப்பான். அவனோட ஸ்வாட வச்சு அந்த பாம்போட பல்ல உடைச்சிடலாம் பார்ப்பான். ஆனா அந்த ஸ்வாடு உடஞ்சு பறக்க இவன் ஒரு பக்கம் தெரிக்க சண்டே கொலபயங்கரமா போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஸ்வாட் எடுத்து அப்படியே வெட்ட போவானா. அந்த பாம்பு வந்து திடீர்னு நம்ம கத்தில ஏதோ ஒரு பவரை பார்க்கும். அந்த பவரை பார்த்து வந்து கடிக்க அந்த பாம்பு அப்படியே ஹீரோ தள்ளி விட்டு அவன் செவுத்துல போயிட்டு பொத்துன்னு முட்டிப்பான். சரி ஸ்வாட் விடல, அவன் மட்டும் தான் போய் பறந்து. அதுக்கப்புறம் அதே ஸ்வாட்ல இருக்கிற பவரை யூஸ் பண்ணி அப்படியே பறந்து பாம்போட நெத்தியிலே ஒரு போடலாம் பார்ப்பான். நம்ம ஹீரோவும் குத்திடுவான். ஆனா கத்தி உடஞ்சு நம்ம ஹீரோ பாம்போட வாயில மாட்டி ரத்தம் தெறிக்க அந்த பாம்பு கடிக்கும். நம்மளால கஷ்டப்பட்டு உடஞ்ச கத்தியை வச்சு அது கண்ணிலே குத்துவோம். ஆனாலும் அதுக்கு ஒன்னும் ஆவரமா தெரியல. விடாம கடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ கண்டிப்பா அப்படி நடக்க கூடாது. தேஜுங் குவான் அப்படின்னு கத்துறான். இந்த பேர் உள்ள ஆளு யாருன்னா ஹீரோவோட டீமையே இவங்க தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. இந்த மிஷினை கண்டிப்பா முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா வந்தவனுங்களே ஹீரோ தவிர எல்லாம் செத்து போயிட்டானுங்க. ஹீரோ மட்டும் தான் உயிரோட இருக்கு. ஹீரோவும் அந்த உடஞ்ச கத்தியை வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டரை பார்த்து நான் சாவ நினைக்கிறியா? என் பேரு சா ஜூஹான், வயசு 38, நான் போய் இப்படியே சாக போறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த பாம்பு அப்படியே ஹீரோக்குள்ள வருது. அப்புறம் திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது, எப்பா நீ ரொம்ப ஓவரா பேசுற, கொஞ்ச நேரம் ஷட்டர் சாத்திரியா அப்படின்னு யாராவது சொன்னதுக்கு அப்புறம் அந்த இடமே அப்படியே டைம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்குது. ஆனா ஹீரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆகாம அப்படி இருக்கா. என்ன நடக்குது தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். ஒரு ரிலிக்கு பேசுறது எனக்கு ஒன்னும் புதுசு கிடையாது, இதை கொண்டுட்டு என்ன வெளியே அனுப்பிச்சுடு அப்படின்னு ஹீரோ கத்த அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஓ நீ வெளியே அப்படி ஜாலியா போயிடுவேங்கிறியா, குனிஞ்சு அப்படியே உன் காலை பாரு அப்படின்னு பார்த்தா ரெண்டு காலுமே இல்ல. வலியே தெரியாத அளவுக்கு நீ பாதிக்கப்பட்டியா? உன்னை இதுல இருந்து காப்பாத்திட்டா மட்டும் நீ எப்படி போற? குழந்தைமா தவிழ்ந்து போவியா இல்ல பறந்து போவியா? ஒரு நல்ல திறமையானவன், ஆனா ஒரு தப்பான காலகட்டத்துல போறது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன ஆனாலும் சரி தேஜும் குவான் உன்னை கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு செம்ம வெளியோட கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் மேல ஒரு சரியான வெளிச்சம். அப்புறம் என்ன ஒரு வாய்ஸ் கிடைச்சுல, அந்த ரிலிகோட வாய்ஸ் யாருன்னா ஒரு காக்கா, ஆனா 4 ஆர்ம்ஸ் மாதிரி 4 கண்ணு இருக்கு. உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்ன மாதிரி திறமையானவன் நான் எப்படி சாக விடுறீங்க? சோ நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், இந்த வாட்டி உண்மையான ராஜாவோட அதிகாசனத்தை கைப்பற்று அப்படின்னு அந்த ரிலி காக்கா சொன்ன அடுத்த செகண்ட் ஹீரோ மேல ஏதோ ஒரு பவர் போகுது. ஹீரோக்கு திரும்ப கால்லாம் முளைச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா வேற எங்கேயோ இருக்கான். நம்ம ஹீரோ திடீர்னு எங்கேயோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். என்ன அந்த ரிலிக்கு ஒரு காக்காவா இருக்கு, அது ஒரு காட் ரிலிக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் என் கால் திரும்ப வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நான் இன்னும் உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்க நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. எப்பறம் இங்க வந்தோம் அந்த காக்கா பார்த்து விட்ட வேலையான்னு உண்மையா யோசிச்சுட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் அவர் வருஷத்தை சொல்லுவாரா, 7ஆம் வருஷம் பார்த்தா 2025 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு அப்படின்னா நான் கடந்த காலத்துக்கு வந்துட்டேன். ஹீரோக்கு பக்கத்துல ஒரு லேடி வந்து கத்திட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பையனோட ஹீரோக்கு வந்து அந்த பையனை பார்த்தோம் ஞாபகம் வருது. பாஸ்ட்ல வந்து ஹீரோ வம்புட்டு இருப்பான். ஹீரோ எப்படா அட்டாக் பண்ணுவான்னு பாப்பான். ஒரு வாட்டி நம்ம ஹீரோ சும்மா தள்ளி விட்டதுக்கு என்னமோ உயிர் போற மாதிரி ஏதாவது ஆக்டர் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு இவன் அடிச்சதுக்காக ஃபைன் அமௌண்ட் கம்மி பண்றதுக்காக காலை வில சொல்லுவான். யாரும் நம்ம ஹீரோ வில சொல்லுவான். நம்ம ஹீரோ கிட்டே அப்ப காசு இருக்காது, அதனால அவரு வேற வழி இல்லாம காலில் வந்துருவாரு. நம்ம ஹீரோ எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பையனோட அம்மா ஹீரோ அடிக்க வந்துருவாங்க. நம்ம ஹீரோ தடுத்து நிப்பாட்டி உங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் சண்டை ஆரம்பிச்சு, பணக்காரங்க எல்லாம் மோசமா தான் இருப்பாங்க சொல்லுவாங்க, ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மைன்னு புரியுது. அதுக்கப்புறம் அந்த பையன் ஹீரோ அடிக்க வரான். நம்ம ஹீரோ அப்படியே சொல்லி படுக்க போட்டுருவோம். என்னதான் கடந்த காலத்து வந்திருந்தாலும் அவன் எதிர்காலத்துல கத்துக்கிட்ட காம்பேட் ஸ்கில்ஸ் எல்லாம் இன்னும் அவன் பாடிக்கு ஒர்க் ஆகுது. ஆனா இங்க என்ன தப்பாயிடுச்சுன்னா இப்ப அவங்க இருக்குது போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒருத்தன் அடிச்சு படுக்க போட சும்மா விட்டுருவாங்களா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஜெயில போட்டாங்க. ஆனா நம்மளுக்கு இதை பத்தி அவ்வளவு கவலை இல்ல. ஏன்னா ரிலீக் வந்ததுக்கு அப்புறம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லா சொசைட்டி எல்லாம் வேஸ்ட் தான். பாஸ்ட்ல 2025ல ஏகப்பட்ட ஏத்குவேக் வந்து நிறைய டோம் உருவாச்சு. அந்த டோம்குள்ள ஃபிக்ஷனலாவும் நிறைய புராணங்களும் சொல்லிருப்பாங்கல ஒரு சில பொருட்கள். அந்த பொருட்களுக்கு எல்லாம் பவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பொருட்கள் அந்த டோம்குள்ள இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம இந்த ரிலீக்குள்ள கதையில ஞாபகம் வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த ரிலீக்கும் பவர்ஃபுல்லா. அந்த ரிலீக் வந்து மனுஷங்களுக்கு பவர் தரும். ஆனா அதிர்ஷ்டவசமா நான் ஆர்காலஜி ரிலீக் கண்டுபிடிச்சேன். அந்த ரிலீக் கொடுத்த பவர் மூலமா இந்த டோம்பு ரிலீக்க பத்தி நிறைய நாலேஜ் எனக்கு இந்த ஒரு பவர் எனக்கு கிடைச்சதால என் லைஃப் நான் நல்லா கொண்டு போயிடலாம் பார்த்தேன். ஆனான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதோ 2 பேரை காட்டுறாங்க. இவங்க வந்து பார்க்க மிலிட்டரி மேன் மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து 2 ரிலீக் யூசர்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த மிலிட்டரி மேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து டிகேபிக்கு இந்த டோம் சொந்தமானது, நீங்க இதுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ரிலீக் யூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் போய் அவனு சொல்லிட்டு முன்னாடி போவானுங்க. அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவன் மந்திரக்கோலை அப்படியே வெட்டி இதுக்கு மேல நீ வந்த மண்டையில பொளந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி வச்சு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அந்த டேஜும் அவன் தான் டிகேபி கம்பெனியோட சேர்மன். அவர் வந்து சேர்மனா வந்ததுக்கு அப்புறம் எல்லா டோம்பையுமே அவர் சொந்தமாக்கிட்டார். அந்த கம்பெனி சேர்ந்தவங்க தவிர வேற யாருமே அந்த ரிலீக்கே எடுக்க முடியும். என்ன பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னையும் அவங்க கம்பெனி சேர்த்துக்கிட்டாங்க. நான் அவங்களுக்கு எல்லா விதமான வேலையும் ஸ்மக்லிங், திருடுறது, ஸ்பையிங், கவர்மெண்ட் தடை செஞ்ச டாம்புக்குள்ள போய் ரைட் பண்றது, அந்த டாம்புக்குள்ளே போய் ரிலீக்லாம் எடுத்துட்டு வரது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பண்ணி அவர்கிட்ட கொடுத்து அவரு நல்ல காசு சம்பாதிச்சு பெரிய நம்ம ஹீரோ சேர்மனுக்காக இந்த அளவுக்கு வேலை செய்யறாங்க. அந்த கம்பெனில வேலை செய்யற ஒரு சில பேர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவானுங்க, இங்க பாத்தே கால் நக்கி பிழைக்கிறான் பாத்திருக்கே, அங்க பாரு நம்ம பாஸோட கால் நக்கி தான் பிழைக்கிறான் அப்படின்னு அவன்கிட்ட கேட்கற மாதிரியே பேசுவானுங்க. நம்ம ஹீரோவை இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு இவங்க சொல்ற பத்தி எல்லாம் கவலையே, நான் அவருக்கு நாயா கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேலை. என்னதான் எனக்கு ரிலீக்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலும் மத்தவங்களுக்கு முன்னாடி அந்த ரிலீக் எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே திடீர்னு ஹீரோட கணக்கு முன்னாடி சிஸ்டம் வருது. சொல்லவங்களுக்கு சஞ்சின் ஊக்கு என்ன சிஸ்டம் இருக்குமோ அதே மாதிரி இதுல இருக்கும்னு இன்னும் கொஞ்சம் வரும். என்னடா என் கணக்கு முன்னாடி என்னமோ தெரியுது, என் மண்டைக்கு ஏதாவது ஆயிடுச்சா, இது கண்டிப்பா ஒரு ரிலீக்கால மட்டும் தான் பண்ண முடியும். காக்கா நீ இன்னும் என்ன பார்த்துட்டா இருக்கியா, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அதுக்கு சிஸ்டம்ல ஸ்பை பவர் வருது. 1 மீட்டர் ரேடியஸ்குள்ள இருக்கிற எதை வேணாலும் நம்ம ஹீரோவால துல்லியமா பார்க்க முடியும். உங்ககிட்ட மொத்தம் 4 ஸ்கில் இருக்கு, அந்த எல்லா ஸ்கில்லுமே அன்லாக் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு மிஷின் மாதிரி வருது. ஹீரோ வந்து இப்படி கத்திட்டு இருப்பான்ல, அப்ப திடீர்னு போலீஸ் வந்து தம்பிடே சைலண்டா நான் டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. என்னடா அது, அப்ப இது என் கணக்கு மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஸ்பை பவர் யூஸ் பண்ணி அவன் பக்கத்துல குட்டி அந்த எறும்ப பார்ப்பான். ஆனா அது கிறிஸ்டன் கிளியரா சூப்பரா தெரியும். ஆனா இந்த பவர் வந்து ஆர்காலஜி ரிலீக் கொடுத்த எனக்கு பவர் ஆச்சு, ரிலீக் தான் இன்னும் வரலையா, அப்ப எனக்கு எப்படி இந்த பவர் இன்னும் இருக்கு, இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே, ரிலீக்ல மனுஷங்களுக்கு நல்லது
பண்ணாத அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ ஜியானுன்னு அவர் வந்து ஹீரோவை வெளியே கூட்டு வந்துருவாரு. நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொல்லுவானா, ஜியான் ஓ என்னடா நீ புதுசா தேங்க்ஸ் சொல்ற, நீ இப்பலாம் சொல்ல மாட்டே அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாரா. ஹீரோ மனசுக்குள்ள இதான் டிடெக்டிவ் ஜியான், எனக்கு யாருமே இல்லாதப்ப இவர் தானே பாதுகாப்பு. அதுக்கு ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ ஜியான் கிட்ட கேக்குறான், சரி இப்போ இந்த உலகத்துல ஏதாவது சூப்பர் பவர் மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா. அவரும் அட பாவி உனக்கு உண்மையிலே மண்டையில அடிபட்டு இருக்கு போலயே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் வைஃபுக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் என்னத்த மறைச்சாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவா, சரி உனக்கு நீங்க கொஞ்சம் மோசமான நாள் ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் படுத்து தூங்க அப்படின்னு அவர் ஹீரோ அனுப்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அப்படின்னா டாம் மட்டும் தான் இப்ப அங்கங்க வந்து யாருமே இன்னும் ரிலீக்கே யூஸ் பண்ணவே இல்லை. அப்ப நான் எதை பண்றதாலும் இப்ப பண்ணாத கரெக்டா, ஆனா இப்ப நான் பண்றதுக்கு எனக்கு காசு வேணுமே, ஏன்னா யூரோப்ல அமெரிக்கால மட்டும் தான் டாம் அதிகமா இருக்கு, டிக்கெட்டுக்கு இப்ப காசு வேணும் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிட்டே போயிட்டு இருப்பான். அதுக்கு திடீர்னு எதிரில ஒரு சில பேர் வந்து ஏன்னா தம்பி ஒர்க் பண்ணாம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம ஹீரோ அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் ஹார்டு தானா வந்து சிக்கிது, காசை பத்தி இப்பதான் யோசிச்சேன், ஒரு வழியா இவனுங்களே வந்துட்டாங்க, இவங்க கிட்ட அடிச்சு புடுங்க வேண்டியது. நம்ம ஹீரோ வந்து இவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்க வந்து கிட்ட ஒரு லோக்கல் ரவுடி மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோ அப்பப்போ பார்ட் டைம் ஜாப் வந்து இவங்க கூட பண்ணுவான். நம்ம ஹீரோ அங்க வேலை பார்க்கும் போதே இவங்க நம்ம ஹீரோ டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்த வந்து என்ன பார்த்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ காது பிடிக்க அடிக்க வர நம்ம ஹீரோ அரைமலை அறையா விட்டு அடிச்சு பறக விட்டுருவான். போயிட்டு உங்க பாஸ் கிட்ட போய் சொல்லுங்க நான் என்னோட வேலையை ரிசைன் பண்ண, மிச்சம் இருக்கிற பணத்தை மட்டும் ஒழுங்கா கொடுத்துருங்க. ஹீரோ பேசுறத பார்த்து இவங்களும் சிரிச்சுக்கிட்டு இல்லடா நீ ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒவ்வொருத்தனா அடி வருவான். ஆனா நம்ம ஹீரோ பயங்கரமா அடிச்சு பொழப்போம், ரத்தம் பொதன்னு ஊத்தும் எல்லாருக்கும். ஏன்னா அவன் இப்படி சண்டை போடுறான், எங்களும் அதெல்லாம் கத்துக்கிட்டான். ஹீரோவும் 15 வருஷமா கத்துக்கிட்டேன் சும்மாவா, ஆனா என் பழைய உடம்புல இருக்கிற பவரை நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறப்போ இந்த கேங்ல ஒரு லீடர் இருப்பான்ல, அவன் ஒரு கத்தியை வெளியெடுத்து ஹீரோ கொல்லலாம் ட்ரை பண்ணுவான். ஹீரோவும் அந்த கத்தி பார்க்க ஒரு ரிலீக் மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ டோம்புல இருந்து நிறைய ரிலீக்லாம் வெளியே வந்து மக்களோட மக்களாவே இருக்குன்னு அவனும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ பயமா சிரிச்சுக்கிட்டு இப்போ இந்த ரிலீக் எனக்கு சொந்தமாக போதே அப்படின்னு பயங்கரமா சொல்லுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதோட அடுத்த எபிசோட பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.